விஷ்ணு பிரமா எல்லாம் கேட்டுக்கோப்பா. கோட்டார் ஆணும் பெண்ணும் எல்லாருக்கும் உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் விவசாயம் கொடுத்துருக்காரு கடவுள். பூமி கணக்கு எல்லாமே நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்லேருந்து ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணுக்கு தெரியும். அரசியல்வாதிக்கு தெரியும். அவன் இந்த பேப்பர் வச்சு விளையாண்டு நாசம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். நாக்க ரெண்டையும் கடிக்கான். கர்ரு அவன் பொண்டாட்டி புள்ள பேரம்பத்தி வரைக்கும் கர்ரு கடித்து நாற்காலி சேரில் உட்காந்து மக்கள் உள்ள கணக்கில் ஆள்வோம்ங்கிற கணக்கில் அவன் வெறித்தனமாக உட்காந்துருக்கான். புரியுதா இல்லையா? எல்லாம் புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் கேட்டு புரிஞ்சுக்கோப்பா. எல்லாருக்குமே இருக்கணும் விவசாயம். இப்போ குடும்பத்தில் கோட்டார் ஆணும் பெண்ணுக்கு யாராக இருந்தா என்ன, கடவுள் கணக்கு போட்டார்னா யாருக்குனாலும் கணக்கு கொடுத்துருவார். அதுதான் முறைப்படி வருவார், சட்டப்படியாக வருவார். கணக்கு சட்டப்படியாக வராரு, முறைப்படி வர்றாரு. கோர்ட்டில் ஆணும் பெண்ணும் ஜட்ஜி கோட்டார் வீட்டில் குடும்பத்தார் 5 பேர் 7 பேர் இருந்தாலும் விவசாயம் இருக்கா முதல் முற்றுப்புள்ளி இன்றைக்கி வச்சுட்டார். ரெண்டாவது கீழே வழக்கறிஞர் விவசாயம் இருக்கா அந்த கேள்வி வரும். அதான் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ண போகிறார்ல, அந்த செக் பண்ணுற கணக்கில் விவசாயம் இருக்கான்னு கேட்பார். சிட்டி கிராமம் டெல்லி வரைக்கும் எடுப்பார். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் எல்லா மாநிலம் எடுப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. அதுக்கு தான் பத்திர பதிவு வெளியில் வென்று சாட்சி கெழுத்து அடுத்தாப்பில் இவன் பேப்பர் விற்கானா 3 தலைச்சக்கர பேப்பர் 4 கணக்கில் கிரிமினல் கணக்கு ஏற்றிட்டார். நல்லபடியாக கணக்கு கேட்பார். கேட்காம இல்லை என்றைக்குனாலும் எப்பயுமே பத்திரட்டையும் கும்பிட்டு யாரை உட்காரிய கடவுளை கும்பிட்டு உட்காரிய. இப்போ அந்த கடவுள் பூமியில் இறங்கி கணக்கு கேள்வி கேட்கார். 13வது கோட்டீஸ்வரர் ஜோதிலிங்கம் 13வது கோட்டீஸ்வர் முக்கால் சத்தியம் கைலாசம் கைலங்கிரி நீதி அரசர் ஆட்சி நீதி ஆட்சி இந்த 2 கணக்கில் இப்போ கேள்வி கேட்கார். எல்லாத்துக்குமே கேள்வி கேட்கார். அந்த கேள்விப்படி தான் உள்ளே வருவார். முக்கால் சத்தியம்.